செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள். பொதுவாக பாருங்கள், நாம் செவ்வாய்க்கிழமையில பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டோம், தொடங்கவும் மாட்டோம். ஆனால் இப்போ அந்த செவ்வாய்க்கிழமையிலே பாருங்கள், இந்த அட்சய திருதி வந்தாலோ ஆடி பெருக்கு வந்தாலோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நாளை தள்ளியே வைக்க போகிறோம். ஆனால் அந்த நாளை நம்ம சிறப்பான நாட்களாக கொண்டாடுறது இல்லையா? அப்படி நம்ம ஆடிப்பெருக்கு இந்த அட்சய திருதி எல்லாம் செவ்வாய்க்கிழமையில் வந்தால் அன்னைக்கான நல்ல விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதே போல் இந்த நாளில் பொன்பொருள் வாங்கியவங்க கெட்டு போகிறது கிடையாது. கிழமைய மனசெல்லாம் போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் அன்னைக்கு பொருள் வாங்கக்கூடியவங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமான பலன் உருவாகும். ஏன்னா செவ்வாய் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகம். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே அந்த நபருக்கு அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் அமைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம் பல மடங்கு திரும்பவுமே உங்களுக்கு நல்லதாக தான் வந்து சேரும். பெரும்பாலும் அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தயங்காமல் செய்யலாம். செவ்வாய் ஒரு யோக கிழமை உங்களுக்கு. இந்த செவ்வாயில் பொருள் வாங்கினா வருவாய் அதிகரிக்கும். பெரும்பாலும் நாம் அன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதே இல்லை. ஆனால் கேரள மக்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. தமிழகத்தில் தான் பெரும்பாலும் இந்த செவ்வாய்க்கிழமையை நாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே 7 நாட்கள் இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்பவுமே சிறப்புக்குரியது. செவ்வாய் மங்களன் மற்றும் பூமிக்காரகன் அப்படின்னு பெயரால் அழைக்கக்கூடியவர். பேர்லேயே மங்களம் இருக்குது. அதனால் அன்றைய தினம் தொடங்குகிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே சுபமாக நிறைவேறும். செவ்வாய்க்கிழமையை மங்கள்வார் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நாளில் வட மாநிலத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு தயங்குறதே கிடையாது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளும் நிறைஞ்ச ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய் தான். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க. பாருங்கள், உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் இந்த வருடம் முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ புது வருடம் பிறக்க போகுது. கிரக அமைப்பால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்தே கூட தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ எதிர்காலத்தில் நல்லது நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தயாராக இருக்கலாம். இப்போ ஏதாவது கெடுபலன் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது வராமல் நம்ம முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகளை நடத்துறதுனால தீமை நம்மளை நெருங்காமல் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். அந்த வகையில் சுய ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் அதை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. பிறக்கும் புத்தாண்டு ரொம்பவுமே இனிமையான ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ எப்படி அமைப்பு இருக்குது, இதனால் என்ன வரும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். மாதத்தில் ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு சொன்னாலே அது மார்கழி. இந்த மார்கழி மாதம் பாருங்கள், இப்போது உங்களுக்கு ஒரு சில கிரக அமைப்பால் 12 ராசிக்குமே அந்த அமைப்பால் தாக்கம் ஏற்படும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தெய்வத்தின் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பல்வேறு கிரகநிலை மாற்றம், சில முக்கிய நிகழ்வுகளும் இப்போது நடந்திருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலும் அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகம் பெற போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறப்பான நல்ல பலன்கள் உருவாகி இருக்கு. கடந்த காலத்தில் தடைபட்டு போன காரியம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். தடைகள் நீங்கி ஒரு உயர்வை பெற போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தடைப்பட்ட காரியம் நிவர்த்தியாகி எல்லா விஷயத்துலையுமே சத்தம் இல்லாமல் வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. புதன் பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இப்போ இருக்கிறாரு. பொதுவாக புதன் உங்களின் லாபாதிபதியாக இருக்கிறாரு. இவர் இப்போ தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக அளவு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும்.
சிறப்பான உயர்வை கட்டாயம் பெறுவீங்க. புதன் சுக்கிரன் இணைஞ்சு இருக்கிறதுனால புத சுக்கிர யோகமும் அமைஞ்சிருக்கு. இழுபறியாக இருந்த காரியம் கூட அடுத்தடுத்து நல்லா வேகமாக நடக்கும். இதனாலேயுமே பணவரவு திருப்தி தரும் வகையில் உருவாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. புதன் பகவான் கல்விக்கும் அதிபதி. அதனால் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு ஏற்றங்கள் உருவாகும் வாய்ப்பும் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மையை பெறலாம். நடுநிலை தவறாமல் நீதி நேர்மையோடு வாழக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைப்புகள் உருவாகி இருக்கு. உங்கள் தன குடும்பாதிபதி குரு வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக செயல்படுங்க. அப்படி இருந்தால் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயமும் நிதானம் தான். சுகஸ்தானாதிபதி ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு மற்றும் சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு வரலாம். உடல்நிலையில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க, நல்லது. உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த நிலையில் கர்மகாரகன் சனியின் பார்வையும் ஜீவனஸ்தானத்துக்கு உண்டாகுது. தொழிலில் நீங்கள் கொஞ்சம் இல்லை அதிகபட்சமாகவே கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கும் வேலையில் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. பெரும்பாலும் உங்களோட பணிகளை நீங்களாக முன்னின்று முடிக்க பாருங்கள். பணியாளர்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு காலை வாரிடுவாங்க, கவனமாக இருங்க. அதே போல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. இந்த நேரத்தில் மாதம் முழுவதும் பாருங்கள், ஜீவனாதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த நிலை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. வேகமும் துணிச்சலும் நல்ல ஒரு உயர்வும் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும். சில நேரத்தில் மனதில் குழப்பமும் அவ்வப்போது வந்து போகும். அதை இளம் தாண்டி நினச்சதை நீங்கள் சாதிப்பீங்க. பெரும்பாலும் எதிர்ப்பு விலகும். எடுக்கிற முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். ஆனால் கவனமாக இருக்கணும். அடுத்து அனுசம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், பொறுமையோடு செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா சகாய சுகஸ்தானாதிபதி சனி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பெரும்பாலும் உங்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் விலகிடும். ஆரோக்கியம் சீராக மாறும். வாகன யோகம் இருக்குது. சத்ரு ஜெயஸ்தானம் ஜீவனஸ்தானத்தையும் சனி பார்க்கறதுனால உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களை விட்டு நீங்கும். பணியிடத்துலையும் சரி, தொழிலில் ஏற்பட்ட தொந்தரவும் சரி, அது மட்டும் இல்லை மறைமுக தொல்லையும் சரி, இதெல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். எந்த நிலை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. வம்பு வழக்கு விவகாரம் சாதகமாக மாறும். உங்களுக்கு புதுசாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். பெரும்பாலும் நெருக்கடி உங்களை விட்டு விலகுது. தவறான வழியில் போகிறவங்க மட்டும் இந்த சங்கடம் உண்டாகும். பிரச்சனையில் சிக்குவீங்க, நெருக்கடிகள் வரும், கவனமாக இருங்க. மாதம் முழுவதுமே சப்தமாதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. பொன்பொருள் சேர்க்கை இதனால் உருவாகுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையும் உருவாகுது. உங்கள் அறிவாற்றலால் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. எதிர்பார்த்த பண வருமானம் இருக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க உங்களோட செயல்களில் நிதானமும் சாதிக்கிறதுல உறுதியும் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த மாதம் சில முன்னேற்றமான அமைப்பு உங்களுக்கு உருவாகி இருக்கு. கடந்த காலத்தில் பல கஷ்டத்தையும் இன்னலையும் தாண்டி வந்த நீங்கள் இப்போ பாருங்கள், உங்கள் ஆவாதிபதி புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. தடைப்பட்டு போன வேலை நல்லபடியாக நடக்கும். சில யோகம் வரும். பொருளாதாரத்தில் இதனால் இருந்த நெருக்கடியிலிருந்து நீங்கள் நன்மையை பெறுவீங்க. புதிய முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பு தரும். வரவேண்டிய பண வரவு சீராக கிடைக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ உண்டாகும். பெரும்பாலும் நிதி நிறுவனம் நடத்தி வரவங்களுக்கு குழப்பம் விலகும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சி சாதகமாக மாறும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை பிறக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும். சப்தம காரகனான சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. மனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் இப்போ உங்களுக்கு பிறக்கும். குடும்பத்திலுமே ஏற்பட்ட நெருக்கடி நீங்கி நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படுது. ஜீவனஸ்தானத்தில் சனியின் பார்வை வரதுனாலையும் அங்கே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் தொழிலையும் வேலை மீதும் கவனமாக இருக்கிறது அவசியம்.
பணியாளர்கள் இந்த நேரத்தில் வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்காம உங்களோட பணிகளில் கவனமாக ஈடுபாடாக இருக்கணும். மற்றவங்களுடைய வற்புறுத்தலால் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க, அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துரும். பேசும் வார்த்தைகளை இந்த நேரத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க, இது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. உயர்கல்விக்கு இது வழிவகுக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் வெள்ளிக்கிழமையில் பாருங்கள் லட்சுமி நாராயணனை வழிபட்டுவாங்க. லட்சுமி நாராயணனை வழிபடுறதுனால வாழ்க்கையில் நன்மை அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே யோகமான வாய்ப்பை நீங்கள் இறைவனின் அருளால் பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.